ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நேற்று ஃபுல்லாகவே பிஎஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நிஃப்டி 24,130லேருந்து 23,800 வரைக்குமே ஃபாலோ ஆகிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் ஃபாலோ ஆச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அதில் 200 பாயிண்ட் நிஃப்டி ரெக்கவர் ஆகி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 24,000 அரௌண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, நேற்று புல்ஸ் டாமினேட் பண்ணாங்க, நேற்று பிஎஸ் டாமினேட் பண்ணாங்க, இன்றைக்கி புல்ஸ் டாமினேட் பண்ணாங்க. நாளைக்கு யார் டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ரேலிக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, என்னோட கெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே எஃப்ஐஏ பையிங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மினிமம் அமௌண்ட் ஆஃப் இதுக்கு தான் பையிங் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டேட்டா வரதை பொறுத்து தான் அவங்களோட எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இன்னும் டேட்டா அப்டேட் ஆகலை. மேபி அவங்க நேற்று பை பண்ணதை இன்றைக்கி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரேலி மெயின்லி எஃப்ஐஏனால கூட இருந்திருக்கலாம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டு ஃப்ளாட் டு நெகட்டிவில் தான் ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 25லேருந்து 30 பாயிண்ட் நெகட்டிவில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டை. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் எங்கேயுமே நிற்கல. ஒரு நான் ஸ்டாப் ரேலி 23,800லேருந்து கிட்டத்தட்ட 24,050 வரைக்கும் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 250 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் நான் ஸ்டாப் ரேலி கொடுத்துருந்துச்சு. இது நம்மளோட டெலகிராம் சேனல். இந்த சேனலில் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,785 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டு லோ மேக் பண்ணது பார்த்திங்கன்னா 23,789. அதே மாதிரி நேற்று ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 24,130 நேற்று மார்க்கெட் ஹை மேக் பண்ணது 130. நம்ம அதே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நேற்றையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், நேற்றையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 24,141ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டு ஹை வந்தது 24,130. ஓகே, இது நம்மளோட டெலகிராம் சேனல். இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம டெய்லிக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதில் நம்ம எந்த விதமான கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்கும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு லைவ் கமெண்ட் மட்டும்தான் வரும். இல்லை எந்த வித கால்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க, மேபி கால்ஸ் எதிர்பார்த்து ஜாயின் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. திரும்பி ஒரு 2 நாள்லேயே நீங்களே இது சேனலை விட்டு வெளியில் போயிடுறீங்க. ஓகே, இது கால்ஸுக்கு உண்டான குரூப்ஸ் கிடையாது. இது உங்களுக்கு எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும், மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன, மார்க்கெட்டோட வியூ என்ன, இது மாதிரியான அப்டேட்ஸு, சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, இன்றைக்கி முக்கியமான நிஃப்டியோட ரேலிக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று என்ன பாயிண்ட்டு எரேஸ் பண்ணிச்சோ அதோட 1.5 மடங்கு இன்றைக்கி மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸு, எஸ்பிஐ பேங்க்கு இன்றைக்கி நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் நிஃப்டி இன்றைக்கி ஒரு நான் ஸ்டாப் ரேலி கொடுத்துருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எந்த விதமான ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம்னா சென்செக்ஸில் தான் ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கால் சைடு ஒரு 200 பாயிண்ட்டு, அடுத்து அதே காலில் ஒரு 100 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். நம்ம பெருசாக நம்மளோட ட்ரேடிங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடு 3 ட்ரேடு தான் நம்ம எடுப்போம். பெருசாக நிறைய ட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம எடுக்க மாட்டோம். நம்மளோட ட்ரேடிங் செட்டப் படி என்னென்ன ட்ரேட்ஸ் கிடைக்குதோ அந்த ட்ரேட்ஸ் எடுப்போம். நம்மளுக்கு அளவுக்கு எப்படி சொல்கிறேன், இப்போ நான் 50 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன், ஆனால் மார்க்கெட் இன்னும் ஏறும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் ஸ்டாப் லாஸ் ஏதாவது ட்ரையல் பண்ணிக்கிட்டே வருவேனே தவிர்த்து டார்கெட்டை பெருசாக ஏற்ற மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் பண்ணல தான் இந்த 200 பாயிண்ட்டை நான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சே தவிர்த்து நான் டார்கெட்டே 200 பாயிண்ட் வைக்கலை. ஏன்னா மார்க்கெட்டு எப்போ திரும்புன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி எப்போ மார்க்கெட்டு இதுதான் ஹை இதுதான் லோன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம ப்ராஃபிட்டை ஏற்றோம்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான் பண்ணுமே தவிர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஸ்டாப் லாஸ்லேயே இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா அந்த 50 ரூபா ஸ்டாப் லாஸ்லேயே வெயிட் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு 150 ரூபா போய்ட்டு ரிவர்ஸ் ஆனால் உங்களோட 50 ரூபா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். எப்பயுமே மார்க்கெட்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணி பறக்குங்க.
நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டு 24,050 வந்துருச்சு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே இந்த ஒரு பெரிய கேண்டில் ஃபாலோ ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் உண்டான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அந்த வேல்யூ கேப் ஃபில் பண்ணி மார்க்கெட் பிரேக் ஆனால் மட்டும்தான் மேலே நான் எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 24,070 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த வித ட்ரேடும் எடுக்கல. கடைசி ஒரு ½ hour மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்ஸ் எடுக்கலாம், மார்க்கெட்டு எப்படி இருக்கோ, அதுக்கப்புறம் நம்மளோட 0 to ஹீரோ பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டு நேற்று இறங்குனது இன்றைக்கி ரெக்கவர் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட்டு நியூட்ரலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,135 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் அதை மார்க்கெட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,200 250 வரைக்கும் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,000 மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே இறங்கும் பட்சத்தில் 23,930 இந்த 23,930 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 23,900 பிரேக் பண்ண 23,850 800 வரைக்கும் மார்க்கெட்டு ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 77,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் ஆகும். சப்போஸ் மார்க்கெட்டு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 77,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 77,000ன்றது ஒரு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 77,000ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 77,000ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் ரியாக்ட் ஆகும். நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் டேட்டா சேஞ்சஸை பொறுத்து இது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு 76,500ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். சப்போஸ் மணி 2:30 டைமில் ஒரு 76,500 பக்கம் வந்துச்சு, என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒத்து போச்சுன்னா நான் கால் ஆப்ஷன் எடுப்பேன். அதே மாதிரி 77,000 77,500 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரீச் ஆகுது 2:30 நான் ஒரு புட்டு ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் ஐடியாஸாக இருந்தால் நம்ம எந்த ட்ரேடும் நம்ம எடுக்க மாட்டோம். இதுதான் நாளைக்கு 0 ஹீரோ பிளானு. இது நம்ம மார்க்கெட்டோட ஆப்ஷன் செயின் பார்ப்போம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியா விக்ஸு இன்றைக்கி கிட்டத்தட்ட 4% இறங்கியிருக்கு. அது சைன் ஆஃப் ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு சைனு. அதே மாதிரி ஐவி கால் சைடு தான் ஐவி அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஐவி விக்ஸு எல்லாமே காட்டிகிட்ருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போதைக்கு டவ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டேக்ஸு ஜெர்மனி டேக்ஸு இதெல்லாம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கை பொறுத்து டேட்டாஸை சேஞ்சஸ் ஆகும். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்படி டேட்டாஸ் சேஞ்ச் ஆகுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு கோர்ஸ் அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை டிரைவ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேடு எடுக்கிறதுன்னு தான் அந்த கோர்சஸில் இருக்கும். ஒவ்வொரு ட்ரேடுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். அதை உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. என்கொயரி பண்ணிங்கன்னா கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். அவங்க கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.